தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். முற்காலத்தில் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவே. மண்ணகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். மண்ணகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று இறைவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய நாளை, அற்புதமான நாளை, ஆசீர்வாதமான நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியிலே நாம் உள்நுழைவோம். இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியிலே நாம் தியானிக்க நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு திருப்பாடல் 89. இன்றைய நாளின் பல்லவியாக நாம் வாசிக்கிறோம், என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். கடவுள் ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து தகுதியற்ற நம்மை உயர்த்துகிறார் என்பதை இந்த திருப்பாடல் அழகாக கூறுகிறது. தாவீது ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன், தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே மறக்கப்பட்ட ஒரு நபர் தாவீது. இப்படி அந்த சிறுவனை, அந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு சாதாரண மனிதனை கடவுள் அழைத்து ஒரு மிகப்பெரிய தலைவனாக, அரசனாக உருவாக்கினதை, தேர்ந்தெடுத்து உயர்த்தினதை இன்றைய திருப்பாடல் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. இந்த திருப்பாடல் ஒரு ஆழமான இறையியல் கருத்துக்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு திருப்பாடல் ஆகும். கடவுளின் பேரன்பையும்
அவர் தாவீதுக்கு செய்த உடன்படிக்கைகளை பற்றியும் இந்த திருப்பாடல் அழகாக பேசுகிறது. அதே வேளையில் துன்ப நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர் என கேட்டு மன்றாடும் மக்களின் குரலாகவும் இந்த திருப்பாடல் அமைகிறது. விசுவாசிகளாகிய நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது, நாம் தனிமையாக இருக்கின்ற அந்த நேரத்திலும், பல சோதனைகளை எதிர்கொள்கின்ற அந்த வேளையிலும் இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாகவும் இருக்கின்றது. இந்த திருப்பாடலிலே நாம் தாவீதுக்கு கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாம் தியானிக்கிறோம். அதுவும் குறிப்பாக வசனம் 19 நாம் பார்க்கிறோம், முற்காலத்தில் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன், உன் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என்று எப்படி கடவுள் அந்த தாவீதை தேர்ந்தெடுத்து அவரை உயர்த்துகிறார், அவரை திருப்பொழிவு செய்தார் என்பதை அழகாக இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் தகுதி உடையவர்களை அவர் அழைப்பதில்லை, தகுதியற்றவர்களை அவர் அழைத்து அவர்களை தகுதிப்படுத்துகிறார். உதாரணமாக தாவீதை சொன்னது போல, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஏழை, அந்த ஆடு மேய்க்கக்கூடிய ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய அந்த தாவீதை கடவுள் அழைத்து அவரை உயர்த்துகிறார். இன்று சீடர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம். சீடர்கள் யாரும் படித்தவர்களோ அல்லது குருக்களோ அல்ல. இயேசு சீடர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஏழை எளிய பாமர மக்களாகத்தான் அந்த சீடர்கள் இருந்தார்கள். அப்படி அந்த எளிமையான சாதாரணமான மக்களை அவர் அழைத்து தன்னுடைய பணிக்காக அவர்களை நியமித்து அவர்களை உயர்த்துகிறார். மிகப்பெரிய பொறுப்புகளை சீடர்களுக்கு அவர் கொடுக்கிறார். உதாரணமாக பேதுரு ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன். அந்த மனிதனை அழைத்து தன்னுடைய பணியை அவரிடம் ஒப்படைத்து திருச்சபையின் தலைவராக பேதுருவை ஏற்படுத்தின அந்த கிறிஸ்து அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த திருப்பாடல் நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை எப்படிப்பட்ட நிலையில் அழைத்தாலும் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்மை முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கிறது. அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை இன்றைய நாளிலே இந்த திருப்பாடலை வாசித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே இந்த வேளையிலே கடவுளுடைய அழைப்பை ஏற்று நாம் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சீடர்களாக வாழ தேவையான வரம் வேண்டி இப்பொழுது ஏறெடுக்கக்கூடிய இந்த ஜெபத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே தாவீதுக்கு நீர் வாக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நாங்கள் தியானித்தோம். எங்களையும் உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வழிதவறி நடக்கும்போது எங்களை உமது அன்பின் பிரம்பினால் கண்டித்து திருத்தி அருளும். ஆனால் ஒருபோதும் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு நீர் மறைக்காதேயும். எங்களுடைய வாழ்வில் புயல்களை அடக்கும் வல்லவர் நீர் ஒருவரே. எங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், பயங்கள், குழப்பங்கள் அனைத்தையும் உமது சிலுவையின் அடியில் வைத்து எங்களையே முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீரே எங்கள் தந்தை, எங்களுடைய கண்மலை என்று அறிக்கையிடும் அந்த உறுதியான விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். துன்பத்தின் நடுவே உம்மை துதிக்கும் வரம் தாரும். எங்களுடைய கண்ணீரையெல்லாம் துடைத்தருளும். இந்த நாளில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீரே ஆசீர்வதித்து எங்களை வெற்றியின் பாதையிலே நடத்தி செல்லும்படியாக எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.